பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அந்த டெஸ்ட் சிலபஸ் பத்தி நம்ம பேசிருவோம். ஆ இப்படி இப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் நம்பர் 1 அதனுடைய வியூ எல்லாமே காமிக்கும்னு நெனைக்கிறேன். ஆ அது எல்லாமே பார்த்தேங்க. ஆ டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 29/7/2027ல 26ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேனா? வர கம்மிங் வியாழக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ குடுத்திருப்போம். பார்ட் பி குடுத்திருப்போம். அப்புறம் பார்ட் சி குடுத்திருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்ட் பி பொறுத்தவரைக்கும் 25 கொஸ்டின்ஸ். பார்ட் சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இப்ப புதுசா நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் படிச்சிருந்தேன். அப்ப எல்லாமே நம்ப தமிழ் புக் மட்டுமே நாங்க படிச்சிருந்தோம். இப்ப லாஸ்ட் குரூப் 4லயும் சரி, 2 பிரிலிமினரிலயும் சரி, தமிழ் புக்க தாண்டி நெறைய விஷயம் வெளி சோர்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப எப்படி நாங்க இந்த எக்ஸாம்க்கு நாங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? இப்ப படிச்சா நாங்களால பாஸ் பண்ண முடியுமா? பிரிலிமினரி கிளியர் பண்ண முடியுமா? அப்படிதான் நெறைய டவுட்ஸ் உங்ககிட்ட நெறைய இருக்குன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா. இது ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ப தமிழ் 2 வேல படிக்க போறோம். ஒண்ணு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி படிக்க போறோம். சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க போறோம். இன்னொன்னு சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் குடுத்து வெளி சோர்ஸ் அதுவும் புக்க தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்த தொகுத்து நம்ம உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறோம்னு வச்சுக்கலாம். அப்ப தமிழ் 2 விதமாவும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ் மட்டுமே பேசுவோம். பிறகு உங்களுக்கு ஜிஎஸ் எப்படி படிக்கணும், மேத்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். ஏன்னா தமிழ் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஏரியா கூடன்னு வச்சுக்கலாம். ரைட். இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தமிழ் படிக்கும்போது 2 வே நான் சொல்லியிருந்தேன். ஒண்ணு ஸ்டாண்டர்ட் புக் பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொன்னு சிலபஸ் பேஸ் பண்ணி வெளி சோர்ஸ் மெட்டீரியல் குடுத்து உங்களுக்கு நாங்க டெஸ்ட் அவுட் பண்ண வச்சுக்கங்க. இதுல இப்ப நம்ம தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா, 10வது நம்ம குடுத்திருந்தோம் அப்போ. இந்த 10வதுல 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க தமிழ் புக்னா, நீங்க பழைய எப்படி படிப்பீங்கன்னா, ஃபுல்லா படிப்பீங்க. அதாவது ஆம் லைன் பை லைனா செய்யுள் இருக்கும். அப்புறம் உரைநடை, துணைப்பாடம் இருக்கும். அப்புறம் புக் பேக்கு, அப்புறம் மொழித்திறன் இப்படி லைன் பை லைனா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்க்குலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம அப்படி படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. எப்படி நம்ம தமிழ் படிக்கலாம்? இப்ப நான் இங்க போட்டிருப்பேன் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட்னு போட்டிருப்பேன். இதுல படிக்க வேண்டிய பகுதிகள்னு போட்டிருப்பேன். விருந்தும் தமிழ் சொல்வளம், விருந்து போற்றுதும், முல்லைப்பாட்டு, பரிபாடல், மொழிபெயர்ப்பு கல்வி, சொல்லும் பொருளும், தெரிந்து கொள்வோம், இலக்கண குறிப்பு, பகுபது உறுப்பிலக்கணம் இப்படி எக்ஸெட்ரா எல்லாமே நம்ம போட்டிருப்போம். இங்க லாஸ்ட் ஒன் பாருங்க. யூனிட் நம்பர் 7 போட்டிருப்போம். இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ் பொறுத்தவரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 7 யூனிட் இருக்குங்க. தமிழ் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 7 அலகு இருக்கும். ஓகேனா? அந்த அலகு 7ல இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ஸ்கூல் புக்ல அதாவது சில நேம்ஸ் குடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாவலரேறு பெருஞ்சித்தினார், தேவனாய் பாவாணர், கண்ணதாசன், முடியரசன், பாரதிதாசன் இப்படி எக்ஸெட்ரா நாமக்கல் கவிஞர் இப்படி நேம்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. அதனால தான் இங்க ஸ்கூல் புக்ல யூனிட் நம்பர் 7ல என்னென்னனா நேம்ஸ் நமக்கு சிலபஸ்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்க குடுத்திருப்போம். ரைட். இப்ப தமிழ். இப்ப நம்ம ஒரு 10th புக் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஒரு 10th புக் எடுக்கிறோம். இப்ப நான் எப்படி நம்ம ஸ்கூல் புக்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இதுல இப்ப நான் வந்துட்டேன். இதுலலாம் நெறைய இருக்கும். இந்த கன்டென்ட் பாட தலைப்புகள்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூனிட் வச்சு நான் சொல்றேன். இயல் 1 இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல செய்யுள் இருக்கும். அன்னை மொழின்னு இருக்கும். இதனுடைய ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்தினார். நீங்க நல்லா தெரியணும். உங்களுடைய மெயின் சிலபஸ்ல அலகு 7ல பாவலரேறு பெருஞ்சித்தினார் சிலபஸ்ல இருக்குதான்னு பாருங்க. சிலபஸ்ல இருந்துச்சுன்னா, ஒரு செய்யுள் சிலபஸ்ல இருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லைன் கூட நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேனா? பாவலரேறு பெருஞ்சித்தினார் நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் நம்பர் 7ல இருக்குது. அப்ப அவரு பத்தி டேட்டா, அவருடைய அந்த செய்யுளுடைய நேம்ஸ், பாடலடி எல்லா லைன்ஸும் நீங்க நல்லா இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சுக்கணும். இதுல இப்ப இதுதான் தெரியும். நம்ம சொல்லிட்டோம். எல்லா லைன்ஸும் நீங்க படிச்சுக்கணும். அதுல
நீங்க சொல்லும் பொருள் வந்தாலும் சரிதான், வகுப்பது உறுப்பிலக்கணம் வந்தா சரிதான், எல்லாமே நீங்க தெளிவா படிச்சுக்கணும். நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பிளஸ் பாக்ஸ்க்குள்ள கண்டென்ட், அது மாதிரி கற்பவை கற்றபின் அதுக்குள்ள ஒன்ஸ் ஒரு முறை படிச்சு பாருங்க. ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்களா? அந்த பாயிண்ட்ஸுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது தமிழ் சொல் வளம் அப்படின்னு இருக்குங்க இல்லைங்களா? இங்கேயும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செய்யுள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பாடம் அந்த உரைநடை சம்பந்தமா வந்துருச்சு. ஒரு செய்யுள், ஒரு சிலபஸ் உள்ள செய்யுள் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த செய்யுள்ல இருக்கக்கூடிய ஆத்தர் நேம் நம்மளுடைய சிலபஸ்ல இருந்துச்சுன்னா அந்த அந்த பாடலடி, சொற்குறிப்பு, நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பகுபது உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்ப அடுத்தது உரைநடை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10th புக் வச்சு மட்டும் தான் நான் பேசுறேன். இப்ப உரைநடை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உரைநடையில தேவனாய் பாவனர் அப்படின்னு ஒரு நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது லாஸ்ட் குரூப் 4ல உங்களுக்கே தெரியும். இந்த அடிவகை பேஸ் பண்ணி இங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் தான் லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சார் நீங்க சொன்னீங்க செய்யுள்ல படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. உரைநடையும் நம்ம படிக்கணுமா? கண்டிப்பாங்க. உரைநடை எல்லா உரைநடையும் நம்ம படிக்க தேவையில்லை. அங்கேயுமே சிலபஸ் உள்ள உரைநடை, அதாவது தமிழ் மொழி பத்தி சொல்லக்கூடிய உரைநடையா இருந்தா கண்டிப்பா நீங்க படிக்கணுங்க. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கும் திராவிட மொழிகள், தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி யூனிட் நம்பர் 7ல அலகு 7ல கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கும். அப்ப தமிழ் மொழி பத்தினுடைய சிறப்பு எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்க கண்டிப்பா படிக்கணும். அதே சமயம் இந்த நேம்ஸ் எது தேவனாய் பாவனரும் நம்முடைய யூனிட் நம்பர் 7ல டைரக்டா சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப இங்க நீங்க இருக்கிறது எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. அதாவது எல்லா கண்டென்ட்டும் இந்த பாடம் ஃபுல்லா நீங்க தெளிவா படிக்கணுங்க. ஓகேங்களா? இந்த பாடம் ஃபுல்லா தெளிவா நீங்க படிக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கூட நீங்க படிக்கணும். ஏன்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய நேம்ஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல உண்டு. தேவனாய் பாவனர் நம்முடைய சிலபஸ்ல இருக்குதுனால இது நம்ம ஃபுல்லா எந்த கண்டென்ட்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பா இதெல்லாம் விட்டுறவே கூடாது. உள்ள நீ படிக்கணும்னா கூட பரவாயில்ல. இங்க நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு விட்டுறவே கூடாது. பாருங்க, இங்க எப்பவுமே நம்ம ஒரு இது முடிஞ்சோடனே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. கற்பவை கற்றபின் அப்படின்னு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இங்க இதெல்லாம் பார்த்தங்க. இதெல்லாம் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்குதுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு இருக்குதுங்க. இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், ஈம்பல், மொழிதல் இது ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? அதாவது சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கும். நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்குங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்ப இந்த கற்பவை கற்றபின் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும். பாருங்க, நான் இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தமிழ் பொறுத்தவரைக்கும் ஒரு சிலபஸ் உள்ள நேம்ஸ் வந்துருச்சுன்னா அது செய்யுள் வந்தாலும் சரிதான், செய்யுள்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் சிலபஸ்ல இருந்தாலும் சரிதான், இல்ல பாடத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆத்தர் நேமோ இல்ல தமிழ் மொழி பத்தி சொல்லக்கூடிய நேம்ஸ் இருந்தாலும் சரிதான், அந்த பாடமும் அந்த செய்யுளும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு லைன் கூட நீங்க எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம தெளிவா நீங்க படிக்கணும். இப்ப அடுத்தது வந்து பாருங்க, இரட்டொரு மொழிதல். ஆக்சுவலா நம்மளுடைய சிலபஸ்ல எங்கேயுமே இரட்டொரு மொழிதல் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி தமிழகனர் அவரை பத்தியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இது நம்ம படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா சிலபஸ் உள்ளது மட்டும் தெளிவா படிச்சா போதும். வேற எதுவுமே நீங்க படிக்கவே தேவையில்லை. இந்த ஏரியால நீங்க படிக்க தேவையில்லை. ஆனால் கற்பவை கற்றபின் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல ஏதாச்சும் நமக்கு சிலபஸ் ஓரியன்டா நேம்ஸ் இருக்குதோ அதை நம்ம எடுத்து படிக்கலாம். இப்ப அடுத்து உரைநடை பாருங்க. இதுவுமே நம்முடைய சிலபஸ்ல இல்லை. இதுவுமே நம்ம படிக்க தேவையில்லை. இதுல இங்க பாருங்க, கற்பவை கற்றபின். இப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆமா, ஊமை தொடர்னு ஒரு சிலபஸ்ல இருக்குது. அப்ப இதுல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த லைன்ஸ் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல இதுக்கான ஊமை என்ன அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். தெளிவு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அங்க ஆன்சர் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க நெட்லயோ இல்ல பிளஸ் நீங்க கைடுலயோ 10th கைடுலயோ நான் 10th கைடு கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். அதுல நீங்க ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க. எதுக்குன்னா பின்னாடி உங்களுக்கு நிறைய ஆன்சர் இல்லாம இருக்கும். புக்குக்கு பின்னாடி மொழித்திறன்ல அந்த கைடை பார்த்து நீங்க அந்த ஆன்சர் எல்லாமே நீங்க நல்லா குறிச்சுக்கலாம். ரைட். எழுத்து சொல்
இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு செய்யுள் இருந்தது, உரைநடை இருந்தது. பிறகு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இலக்கண பகுதி. இலக்கண பகுதி பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலபஸ்ல இருந்தாலும், இல்லனாலும் இலக்கணத்த மிஸ் பண்ணிறவே கூடாது. ஆனா, செய்யுள் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் உள்ள செய்யுள நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும். பாடம் பொறுத்தவரைக்கும், உரைநடை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் உள்ள கன்டென்ட் இருந்துச்சுன்னா, தெளிவா நீங்க பார்த்துக்கணும். இலக்கண பகுதியில சிலபஸ்ல இருந்தாலும், இல்லனாலும் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணுங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு புக் பேக் வரும். ஓகேங்களா? இந்த புக் பேக் ஃபுல்லா அதுல நீங்க சிலபஸ்ல இருந்தாலும் என்ன, இல்லனாலும் என்ன, இதுக்கான ஆன்ஸர நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா சில டைம் டைரக்ட்டா புக் பேக்ல இருக்கக்கூடிய இத அப்படியே டைரக்ட்டா கேட்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க சிலபஸ் உள்ள அதாவது இந்த புக் பேக் ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும். ஆ இப்பதாங்க. ஆ எல்லாமே நல்லா கவனிக்கணுங்க. சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சார் பேசுறாரு அப்படின்னு நம்ம போயிறக்கூடாது. இப்பதான் நம்மளுக்கு முக்கியமான கன்டென்ட். மொழியை ஆள்வோம். சொல்லப்போனா நம்மளுடைய சிலபஸ்ல அதிகமான பார்ட்டே எங்க இருக்குன்னா, இந்த மொழியை ஆள்வோம். இந்த ஏரியால தாங்க நமக்கு நெறைய இருக்குது. அப்ப இந்த மொழியை ஆள்வோம். அதாவது நீங்க இங்க பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடியும், ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு அலகுக்கு பின்னாடியும் இந்த மொழியே ஆள்வோம் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் குடுத்திருப்பாங்க. சில ஸ்டாண்டர்ட்ல மொழியே ஆள்வோம் குடுத்திருப்பாங்க. சில ஸ்டாண்டர்ட்ல மொழித்திறன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பாடம் முடிஞ்சு புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கன்டென்ட்ட நீங்க மிஸ் பண்ணிறவே கூடாது. இங்க கூட சொல்லியிருப்பாங்க பாருங்க. மானா என்னா இந்த ஏரியா அதாவது இதுல எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. லைன் பை லைனா நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் பழைய குரூப் 4லாம் எப்படி பாடத்த லைன் பை லைனா படிக்கிறோமோ, அதே போல இங்க இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் மொழியை ஆள்புமா படிக்க சொல்றாங்க. இங்க கூட பாருங்க. ஆம் ஆராத்தி இது எப்படி பிரிக்கலாம்? அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன பொருளு? இதெல்லாமே எக்ஸாம்ல டைரக்ட்டாவே கேட்பாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த மொழிபெயர்ப்புலாம் படிக்க தேவையில்ல. ஓகேவா? இந்த மொழிபெயர்ப்புலாம் படிக்க தேவையில்ல. இதுல நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஏரியாலாம் இதெல்லாம் டைரக்ட்டாவே நமக்கு சிலபஸ்ல இருக்குங்க. இதுக்கான ஆன்ஸர்லாம் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அந்த கைட பார்த்து நம்ம குறிச்சுக்கலாம். இப்ப கல் அப்படின்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஆட்டு மந்தை அப்படின்னு அந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே அந்த கைட பார்த்து நம்ம குறிச்சுக்கலாம். ஆக்சுவலா நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்குங்க? ஆ கூட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அது தொகை மரபு அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. இது எல்லாமே அதுதான். உங்களுக்கு மொழித்திறன் ஃபுல்லாவே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது கூடமே டைரக்ட்டா சிலபஸ்ல இருக்குங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். நான் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கிறேன்னு பாருங்க. நீங்க படிங்க. நான் சொல்ற மாரி படிங்க. பிறகு நான் எப்படி கொஸ்டின் கேட்கிறேனோ, அதுக்கு தகுந்தா போல நீங்க சேஞ்சஸ் பண்ணி இன்னும் மாறி படிக்கலாம். ரைட். இந்த ஏரியாவும் ரொம்ப முக்கியங்க. அகராதிகள். அதாவது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லப்போனா சிம்பிளா சொல்லப்போனா இது சொற்பொருளுங்க. சொற்பொருள் அவ்வளவுதான் விஷயங்க. ரைட். இங்கே கலைச்சொல். இங்கே நம்ம 2 விதமா கலைச்சொல். அதாவது ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நம்ம வரும்போது கலைச்சொல்லும் படிக்கணும். பிளஸ் நான் உங்களுக்கு கலைச்சொல்னு தனியாவே பிடிஎஃப்லாம் அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அங்கேயும் நீங்க கலைச்சொல் படிக்கணும். கலைச்சொல் மிஸ் பண்ணிடவே கூடாது. அங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க. சார் கலைச்சொல் பொறுத்தவரைக்கும் வெளியிலிருந்து தான் நெறைய கேட்கறாங்க. ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் ரைட் தான். ஆனா, இப்ப நம்ம வெளியிலிருந்து நெறைய படிக்க முடியுமானா, கண்டிப்பா டைம் பத்தாது. படிச்சாலும் அந்த விஷயம் வருமாங்கிறது தெரியாது. அதனால ஸ்கூல் புக்னுடைய கலைச்சொல் எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க கரெக்ட்டா படிச்சீங்க. ரைட். ஆ இப்ப நான் இதுவரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் அலகு வச்சு நான் சொல்லியிருந்தேன். ரைட்டா? இதுல இப்ப இது என்னன்னா, ஒரு தமிழ் பொறுத்தவரைக்கும் ஒரு யூனிட் இருக்குதுன்னா, அதுல சிலபஸ் உள்ள செய்யுள் வந்துச்சுன்னா, அத எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அது மாரி சிலபஸ் உள்ள லெசன்ஸ் வந்துருச்சுன்னா, எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அது மாரி இலக்கணம் பகுதி மிஸ் பண்ணிடவே கூடாது. மொழித்திறன் மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது மாரியே வந்துருச்சுங்க சார். இதெல்லாம் படிக்கணுமா? இதெல்லாம் படிக்க தேவையில்ல. ஏன்னா இதெல்லாம் சிலபஸ்லயே இல்ல. ஓகேவா? இதெல்லாம் சிலபஸ்லயே இல்ல. இப்ப இங்க பாரதியார் பத்தி குடுத்திருக்காங்க. இது சிலபஸ்ல இருக்குதா? இல்ல. ரைட்டா? இது சிலபஸ்ல இல்ல. அப்ப இதுல என்ன ஒரு செய்யுள்ல சிலபஸ் இல்லாத பகுதிய நான் எப்படி படிக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்யுள்ல சிலபஸ் இல்லாத நேம்ஸ் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா நீங்க என்னன்னா படிக்கணும்னா, சொல்லும் பொருளும் படிக்கணும். பின்னாடி ஒரு செய்யுள்லயும் எக்ஸ்ட்ரா கூட குடுத்திருப்பாங்க. சொல்லும் பொருளும் குடுத்திருப்பாங்க. பகுபது உறுப்பிலக்கணம் குடுத்திருப்பாங்க. இலக்கண குறிப்பு குடுத்திருப்பாங்க. நான் சொல்றது சிலபஸ் இல்லாத செய்யுள் வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. எத மட்டும் படிச்சா போதும்னா, சொல்லும் பொருளும்
இலக்கண குறிப்பு, பகுபது உறுப்பிலக்கணம் மட்டும் படிச்சா போதும். பின்னாடி கற்பவை கற்றபின் அங்க ஏதாச்சும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஏதாச்சும் விஷயம் தேவையா அதையும் எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப அதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, சிலபஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். இதுல இந்த செய்யுள்ல என்னென்ன நேம்ஸ் இருக்கோ, செய்யுள்ல என்னென்ன நேம்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி பாவலர் ஏறு பெருஞ்சித்தினார் அது சிலபஸ்ல இருக்குது. தேவநாய் பாவனர் தமிழ் சொல் வளம் அதுவும் சிலபஸ்ல இருக்குது. இந்த 10th புக்ல மலைபடுகடம் இதுவும் இந்த செயலும் சிலபஸ்ல இருக்குது. சங்க இலக்கியத்தில் அறம் இதுவும் சிலபஸ்ல இருக்குது. கண்ணதாசன் இதுவும் சிலபஸ்ல இருக்குது. ரைட்டா? அப்ப இந்த ஏரியாவை 10th புக்ல நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இங்க இங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும். பாருங்க, நீ சிலபஸ்ல இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஏரியாவை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. எதுங்க? சொல்லும் பொருளும் தெரிந்து கொள்வோம், இலக்கண குறிப்பு, பகுபது உறுப்பிலக்கணம், கற்பவை கற்றபின். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? புக் பேக்ல தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. புக் பேக்ல தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் நீங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் படிக்கணும். இப்படிதான் நீங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் படிக்கணும். இப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்ல நம்மளுக்கு முக்கியமான யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 யூனிட் தாங்க. இந்த 3 யூனிட் மிஸ் பண்ணிடவே கூடாது. சொல்ல போனா இது கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ஏரியாவை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த ஏரியா நம்ம பார்த்தாவே 75 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் இங்க தாங்க இருக்கும். 75 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் இங்க தான் இருக்கும். சொல்ல போனா இந்த 3 யூனிட் அந்த யூனிட் நம்பர் 4ஓட சேர்த்து, அதாவது 4, 5, 6 இந்த 3 யூனிட் ரொம்ப 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 முக்கியம்னு வச்சுக்கணும். இந்த 3 யூனிட்டும் நம்ம நல்லா தெளிவா கொஞ்சம் படிச்சிட்டா போதுன்னு வச்சுக்கணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க. ஆனா சயின்ஸ்ல ஒரு 4 லெசன்ஸ் கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். ஒன்னு அமிலம், ஆசிட் அண்ட் பேஸ், அமிலம் காரம் சொல்லுவாங்க. இன்னொன்னு தனிமங்கள் சேர்மங்கள், எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு ஜெனடிக்ஸ், மரபியல் சொல்லுவாங்க. இன்னொன்னு டிசீஸ். இந்த இது 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 பொறுத்த வரைக்கும் இதுல நல்லா தெளிவா இருக்கணும். சொல்லப்போனா பிசிக்ஸ் கூட ஒரு இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ், அதாவது அணுக்கரு இயற்பியல், இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்க சயின்ஸ்ல படிச்சா போதும். மீது எங்க வேணா கூட கேட்கட்டும். ஏன்னா சயின்ஸ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் எவ்வளவு கேட்பாங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜியோகிராஃபில 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 10 கொஸ்டின். இங்க 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 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஒன்னு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து விஜயநகரம் பாமனி பேரஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பிறகு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு சம்பந்தமா இருக்கும். அங்க 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். இந்த ஏரியாவை நல்லா நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்றேன். இப்ப ஒரு யூனிட்டும் எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் சயின்ஸ் பத்தி சொல்லிட்டேன். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, கொஞ்சமா படிச்சா போதும்னு சொல்லிட்டேன். 4 யூனிட் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட்டேன். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இங்க நல்லா கவனிங்க. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 10th புக்கு மட்டும் தான் நம்ம படிப்போம் இல்லையா? அந்த 10th புக்ல இருக்கக்கூடிய லெசனை மிஸ் பண்ணிடவே கூடாது. சொல்ல போனா அங்க 10th புக்ல 7 லெசன் கொடுத்துருப்பாங்க. இதுல 6ம் 7ம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியா இருக்கும். இதை நம்ம எங்க படிப்போம்னா யூனிட் நம்பர் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது சம்பந்தமா அந்த ஏரியால நம்ம படிப்போம். அப்ப இங்க ஜியோகிராஃபில 5 யூனிட் படிச்சா போதுங்க. 5 யூனிட் பிளஸ் 7வதுலயும் 8வதுலயும் ஒரு யூனிட் இருக்கும். பிளஸ் 12th ஒரு யூனிட் இருக்கும். அவ்வளவுதாங்க. இவ்வளோ யூனிட் மட்டும் படிச்சா இந்த ஜியோகிராஃபி ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஆல்ரெடி நம்ம எப்பவுமே ஜியோகிராஃபி ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா ஜியோகிராஃபி 10th புக்கு நல்லா படிச்சிருப்பாரு. அதனால நீங்க ஓரளவுக்கு, அதாவது சயின்ஸ் விட ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கலாம். இப்ப ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பீங்க. புதுசாலாம் யாருமே படிக்கிற மாதிரி தெரியாதுன்னு வைக்கிறேன். எல்லாருமே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதனால நீங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து விஜயநகரம் பாமனி பேரஸ், அதாவது நான் சிலபஸ்ல டெஸ்ட்ல சொல்லியிருந்தேன்னா அதை நீங்க பாருங்க. இல்லைன்னா பார்க்க வேணாம். அது மேலோட்டமா வச்சும் ஒன்ஸ் ஒரு முறை நான் டெஸ்ட் சொன்னேன்னா நீங்க பாத்துங்க. ரைட். இப்ப இதுல அதுதான் ஒன்னு ஹிஸ்டரி, அதை 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்னு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுதான் இங்க கொடுத்துருப்போம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு கொடுத்துருப்போம். இதுல இப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு பாத்தீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் யூனிட்டும் பிளஸ் பிடிஎஃப், இதுல நிறைய நேம்ஸ் இருக்குங்க. நிறைய நேம்ஸ் இருக்கும். பி.ஆர். அம்பேத்கர் இருக்கும், காந்தியடிகள், பகத்சிங், இப்படி எக்ஸட்ரா நிறைய இருக்கும்.
அதுல ஒரு நேம்ஸ் மட்டும் நான் படிக்க சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ இந்தியன் பாலிட்டி யூனிட் நம்பர் 4 இங்க நல்லா கவனிக்கணுங்க. இங்க பிரகதீஷ் சதீஷ்குமார் புக்கு நான் போட்டிருப்பேன் இல்லையா? நீங்க பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பிரகதீஷ் சதீஷ்குமார் புக்கை தான் பேஸ் பண்றோம். சார் நான் இல்ல லட்சுமிகாந்த் புக் வச்சிருக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்க அதை வச்சுக்கலாம். அதுதான் அது நல்ல நல்ல புக்கு. ஏன்னா எல்லா ஆத்தர்ஸும் அதாவது வெளியில இருக்கக்கூடிய எல்லா புக்குமே அந்த லட்சுமிகாந்த் புக்கை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். அதனால நீங்க அந்த எந்த புக் வச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம். லட்சுமிகாந்த் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் சதீஷ்குமார் புக்கு பிரகதீஷ் சதீஷ்குமார் புக்கை நான் வச்சிருக்கிறேன். சார் இல்ல எனக்கு இந்த புக்கே இல்லை. நான் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக் இல்லாம வேற இன்ஸ்டியூட் புக் வச்சிருக்கிறேன். நோ ப்ராப்ளம். நாங்க கொடுத்திருக்கக்கூடிய டாபிக்கே அதுல போய் படிச்சுட்டா போதும். இல்ல நான் புக்கே வாங்கல இது வரைக்கும். புக்கே நாங்க இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா போதும். சதீஷ்குமார் பிரகதீஷ் சதீஷ்குமார் புக்கு வாங்கிட்டா போதும். இது நான் வேணும்னா உங்களுக்கு குரூப்ல அந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இமேஜ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க ஆத்தூர்ல தான் அந்த புக்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு நீங்க பார்த்து கரெக்டா வாங்கிக்கிங்க. ரைட். அப்ப பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ரைட். அதுக்கடுத்து யூனிட் நம்பர் 5 இந்தியன் எக்கனாமிக். ஓகே. இதுல ஒன்று அதுதான் ஸ்கூல் புக்கு தாங்க. ஸ்கூல் புக் ப்ளஸ் பிடிஎஃப் சிலபஸ் பேஸ் பண்ணி பிடிஎஃப் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் நம்பர் 4ல எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னன்னா மேக்ஸிமம் நம்ம இங்கே இந்த ஏரியால யூனிட் நம்பர் 5ல ஃபுல்லாகவே பிடிஎஃப் தான் படிக்க போகிறோம். எங்க ஸ்கூல் புக்கு படிப்போம்னா 11th 12th படிப்போம். ஓகேனா அங்க சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன யூனிட் படிக்கணுங்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு 1 by 1 நான் கொடுத்துருப்பேன். ரைட். யூனிட் நம்பர் 6 இந்த ஏரியா ரொம்ப 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 முக்கியங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூனிட் நம்பர் 4 5 6 இதை தவிர நீ எதுவுமே படிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஏரியாவை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. அதாவது திருக்குறள் திட்டங்கள் நான் உட்பட நான் சொல்றேன். இந்த 3 யூனிட்டும் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும்னு வச்சுக்கணும். ரைட். இங்கே திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 6வது புது புக்குன்னு சொல்லியிருப்பேன். அது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்க. சார் எனக்கு படிக்க டைம் பத்தாது. வேற வழியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் பக்கமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாமே படித்து முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. ரைட். விடுதலை போராட்டத்தின் போது தமிழ்நாட்டினுடைய பெண்களினுடைய பங்கு. ஆக்சுவலாக நம்முடைய சிலபஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம சிலபஸ் பற்றி பேசுவோம். ஓகேவா? ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு படிக்க டைம் வேணும். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிலபஸ்ல விடுதலை போரில் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய பங்கு இருக்கும். நம்மளுக்கு பெரும்பாலும் ருக்குமணி லட்சுமிபதி தெரியும், முத்துலட்சுமி ரெட்டி தெரியும், இன்னொன்னு தர்மாம்பாள் தெரியும், மூலர் ராமாமிர்தம் அம்மையார் தெரியும். இது தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அம்பது ஜம்மாள், அஞ்சலை அம்மாள், லட்சுமி சகால், இது மாதிரி நிறைய எட்ஸெட்ரா நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வைக்க போறோம்னு வச்சுக்கலாம். ரைட். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேனா, மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மேத்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நல்லா கவனிக்கணுங்க. மேத்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க புக்கையும் பார்த்துக்கணும், RSR புக்கும் பாருங்க. சார் எனக்கு மேத்ஸ் தெரியாது, என்ன சார் பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நீங்க நல்லா பார்த்துங்க. வேற எதுவும் பார்க்க வேணாம். நான் இங்க கொஸ்டின்ல எப்படி வேணா கேட்கட்டும். ஆனா நீங்க மேத்ஸ் தெரியல, எனக்கு சுத்தமாவே தெரியாதுன்னா புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் டாபிக் வைஸா புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்க. ரைட். ஆல்ரெடி நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். 10th புக்கில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட இடையில கூட நீங்கள் கேட்கலாம். ரைட். இப்போ அதே மாதிரி இங்கே சிலபஸ் பேஸ் பண்ணியும் நம்ம யூனிட் வைஸாக அந்த பிடிஎஃப்லாம் நான் குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். சில பிடிஎஃப் நிறைய பேஜஸ் இருக்குங்க. அங்கே மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பின்னாடி இப்போ சேர்த்துறதுன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். அதில் இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ படிக்கணும், நிறுத்தற்குறியிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே கண்டென்ட் தான், ஒரே டெஸ்ட்டுக்கு படிச்சிடலாம். கலைச்சல் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன், மரபத்தொடரும் மென்ஷன் பண்ணிட்டேன், பழமொழியும் மென்ஷன் பண்ணிட்டேன். ரைட்டா? அப்போ இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் சேர்த்துறது மட்டும் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிடுவேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் தேவைப்பட்டா உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். திட்டங்கள் ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டோம். திருக்குறள் தேவிரா புக்கில் படிக்க சொல்லியிருக்கோம். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலும் இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை, எனக்கு சில சந்தேகம் இன்னும் நிறைய இருக்குது சார் அப்படின்னா கூட எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இங்கே 22A ப்ரிலிமினரிங்கிறது லாஸ்ட் 700 போஸ்டிங்க்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 700 போஸ்டிங்க்கு 145
ஒரு சேஃபான ஜோனா இருந்தது. 200 கொஸ்டினுக்கு 145 இது சேஃபான ஜோனா இருந்தது. இந்த தடவை போஸ்டிங், நம்பர் ஆஃப் போஸ்டிங் இதை விட கண்டிப்பா அதிகமா ஆயிடும். அப்படிங்குள்ள கொஸ்டின் பேப்பரினுடைய தரம் பொறுத்து அதனுடைய கட் ஆஃப் குறையலாம், எகறலாம். ஆனா நம்ம உங்களுக்கு சிலபஸ் உள்ளதை கரெக்டா படிக்க வைப்போம். தெளிவா நீங்க ஒரு டெஸ்ட்டும் கரெக்டா வந்து எழுதுங்க. இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் எப்படி படிக்கணும், பிறகு நீங்க டவுட்ஸ்லாம் கேட்கும்போது அடுத்த டெஸ்ட்டுக்கு அந்த டவுட்ஸோட சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேனா, வேற எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே குரூப்ல நாங்க சென்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.